எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இடையில எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகள்னால எக்ஸாம் டேட் கொஞ்சம் தள்ளி போயிருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 21/12/2025 அதாவது டிசம்பர் 21 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்காக நம்ம அகாடமியில் கமாண்டோ டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்றோம். ஆல்ரெடி நமக்கு கமாண்டோ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அகைன் எக்ஸாம் டேட் தள்ளி போனனால ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு டெஸ்ட் சீரீஸை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம கமாண்டோ 2.0 அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸ். சரியா? ஸோ டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு டெஸ்ட் என்னென்ன டேட்ஸ்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு இந்த எஸ்ஐ டெஸ்ட் அப்படிங்கிறது போக போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி நிறைய ஆஸ்பிரன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லா அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம் டேட் அப்பயே ஒரு ஃபுல்லா நம்ம சிலபஸை கவர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டியூட்டோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சண்டேவும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க எழுதுவீங்க. சரியா? ஸோ இந்த டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறது நமக்கு டாபிக் வைஸ் போகக்கூடிய டெஸ்டா இருக்கும். அதை தாண்டி நமக்கு ஒவ்வொரு சண்டேவும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டை நம்ம எழுதி பார்ப்போம். சரிங்களா? இது நம்ம ப்ரிப்பரேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். சரியா? ஸோ இப்போ டெஸ்டோட ஷெட்யூலை எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? எடுத்து பார்க்குறப்ப எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு முதல் டெஸ்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th இருந்து அப்படியே நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஓகேங்களா? 10th 9th 8th அந்த ஆர்டரில் வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாகிரபியில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவே சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே 6th 7th 8th அப்படி நமக்கு டெஸ்ட் போக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்ல உங்களுக்கு கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுமே ஒவ்வொரு டாபிக்கை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் ரோலை பிளே பண்ணுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எவ்வளவு கொஸ்டின் கரெக்டாக போடுறோமோ அது அப்படியே டிசைடிங் ஃபேக்டராகவே மாறிக்கிட்டு வருது வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையுமே. ஸோ அந்த வகையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸுமே ஒவ்வொரு டெஸ்டோடையே நம்ம சேர்த்தியே படிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? அதனால தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு டெஸ்டோடையே நம்ம சேர்த்து படிச்சிடும். சரிங்களா? அடுத்ததா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 இருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது இங்கிலீஷ்ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல இருந்து நம்ம பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? சைக்காலஜி அதே மாதிரி தான் இனிஷியல் டாபிக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்பர்ஸ் அண்ட் சீரியஸ் கம்ப்ளீஷன் இந்த மாதிரி பேசிக் டாபிக்ஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல். சரியா? நம்ம பார்ப்போம். இந்த பிடிஎஃப் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம். டவுன்லோட் பண்ணி பாருங்க, என்ன பிளானை போட்டிருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம டெஸ்ட் எழுதும். ஒவ்வொரு சண்டேவும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் எக்ஸாம்ல என்ன இருக்குமோ அதை அப்படியே நம்ம எழுத போறோம். சரிங்களா? சோ क्वेश्चन பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி பிரிக்க போறோம். இந்த பார்ட் ஏல பாத்தீங்கன்னா நமக்கு 80 கேள்விகள் இருக்க போகுது. எவ்வளவு மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 மார்க்குக்கு இருக்கும். அதே மாதிரி பார்ட் பில நமக்கு 60 क्वेश्चंस இருக்க போகுது. 30 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போறோம். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம 140 क्वेश्चंस எழுதுறோம். ஆனா 70 மார்க்ஸ்க்கு எழுதுறோம். சரியா? சோ இந்த பிளானரை தான் நம்ம போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 10th வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுலயுமே ஒரு சில முக்கியமான கண்டென்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா? சோ அதுக்காக நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா 11th and 12thல அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ், பாக்ஸ் கண்டென்ட், அது மட்டும் இல்லாம 11th and 12thல நம்ம எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாம் வரப்போ போகுதோ அதை மட்டும் செலக்டிவா எடுத்து அதை மட்டும் நம்ம படிக்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறது கிடையாது. சரியா? பாக்ஸ் கண்டென்ட் படிக்கிறோம், புக் பேக் क्वेश्चंस படிக்கிறோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட்டா செலக்டிவா இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம படிக்க போறோம். சோ அந்த என்னென்ன டாபிக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி செலக்டிவ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜில என்ன செலக்டிவ் டாபிக்ஸ் படிக்க போறோம் அப்படிங்கிறது இங்க தனியாவே ஷெட்யூலோட லாஸ்ட்ல நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பர்டிகுலர் டெஸ்ட் வரப்ப
அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த டாபிக்ல என்னெல்லாம் கவர் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நம்மளோட டெஸ்ட் பிளானர் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 18/12/2025 அதாவது நமக்கு எக்ஸாம் 21ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிசம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து எழுதுவோம். சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப 31 டெஸ்ட் வந்து பிளான் பண்றோம். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதுமே இன்க்ளூட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க அதிகமாக எழுதியிருப்பீங்க. அரௌண்ட் ஒரு 10 to 11 மார்க் டெஸ்டே எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் தனியாக நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுமே எழுதியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸுமே இதுல ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய செலக்டிவான இம்பார்ட்டன்ட்டா எஸ்ஐ எக்ஸாம்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான டாபிக்ஸை நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை பக்காவா கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சரியா? ஸோ அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ஷெட்யூலை பின் பாயிண்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷெட்யூலே என்ன பண்ணிடும், உங்களை வந்து ஈஸியா கிளியர் பண்ண வச்சிடும். சரியா? ஸோ உங்களோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த டெஸ்ட்டை ஃபுல் ஃபிளெஜ்டா போட்டிங்கனாலே போதும், நமக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்படி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்றோம், எப்படி யோசிக்கிறோம், அந்த கொஸ்டினை ஆன் த ஸ்பாட்ல எப்படி நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டெஸ்ட் போட போட தான் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். வெறுமனையா நம்ம புக்கை எடுத்து படிச்சுட்டே இருக்கிறப்ப படிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் போடுறப்பதான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்றப்பதான் நமக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா அது அப்படியே பாசிட்டிவா மாதிரி நமக்கு கிளியர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் ஷெட்யூலை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா முழு மனசோட வந்து டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்பிக்கையா படிங்க, கட்டாயம் இந்த தடவை நம்ம எஸ்ஏ ஆகிறோம். சரியா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.